பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பின்னுயர் பெரிய கோயில். நாம் போற்றி வணங்குகிற திருமுறைகளை நமக்கு தில்லையின் கண் இருந்து மீட்டு கொடுத்தவர் நம்முடைய சிவபாத சேகரன் என போற்றப் பெறுகின்ற மாமன்னர் ராசராசர். அத்தகைய ராசராசரை கொண்டாட வேண்டும் என்று எண்ணிய நிலையிலே கோவை அரண்பணி அறக்கட்டளையின் சார்பாக வருகின்ற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தமிழ்ச் சான்றோர் பெருமக்கள் கலந்து கொண்டு ராசராசரை பற்றி சிறப்புரை ஆற்றுகின்ற நிலையில் மாமன்னர் ராசராசர் பெயரில் விருது வழங்குகிற விழாவானது நிகழ இருக்கிறது. அன்பர்களே, அவர் போற்றி பாதுகாத்தது சைவத்தை. சிவபெருமானே உலகத்தின் மிகப்பெரியவன் என்பதை உணர்த்துவதற்காக தஞ்சை பெருவுடையார் கோயிலை அமைத்து, அதோடு மட்டுமல்லாது அந்த ஆலயத்தில் ஓதுவாமூர்த்திகள் என போற்றப்பெறுகின்ற பிடார்களை அமைத்து நாட்டிய பெண்கள் கலைக்குரியவர்களை எல்லாம் அமர்த்தி அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்து கோயிலை பாதுகாப்பதே தனது வாழ்வினுடைய இலக்கு என்ற முறையில் வாழ்ந்து காட்டி சென்றவர் நம்முடைய மாமன்னர் ராசராசர். அவரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடைபெறுகிறது. அன்பர்களே, சைவத்தின் மீது பற்றுடைய பெருமக்களும் மாமன்னர் ராசராசர் மீது பற்றுடைய பெருமக்களும் அனைவரும் வாரீர், ராசராசருடைய புகழை கொண்டாடும் முகத்தானாக என்று உங்கள் அனைவரையும் போற்றி வணங்கி வரவேற்கிறோம். இப்படிக்கு கோவை அரண்பணி அறக்கட்டளை, திருச்சிற்றம்பலம். திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென்தமிழின் தேன்பாகாகும். திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். திருச்சிற்றம்பலம். அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கருநெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி.